ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு போஸ்ட் ஆஃப் லைஃப் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான நெல்லிக்காய் வச்சுட்டு ஒரு ஹெல்த்தியான ஜாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் நெல்லிக்காய், இஞ்சி, வெல்லம். நான் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இட்லி பாத்திரத்தில் தேவையான அளவு ஒரு செம்பு தண்ணி ஊற்றிருக்கேன். அது நல்லா தண்ணி நல்லா கொதிச்சு வந்தப்புறம் இந்த நெல்லிக்காவெல்லாம் நம்ம ஆவி கட்டி எடுத்துடலாம். இந்த மாதிரி நான் இன்றைக்கி ஒரு 1/2 கிலோ நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். இப்போ ஆவி கட்டி எடுத்தாச்சு. ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா போதும். இப்போ நெல்லிக்காய் நல்லா வெந்து ரெண்டாக இந்த மாதிரி வெடிச்சிட்டு வந்திருக்கும். இப்போ அந்த நெல்லிக்காயெல்லாம் எடுத்துட்டு அந்த உள்ளே இருக்கிற விதையை மட்டும் நீக்கிடலாம். நம்ம இப்போ உள்ளே இருக்கிற அந்த விதையெல்லாம் நீக்கிட்டு அந்த நெல்லிக்காயில் ஆறுனப்புறம் நம்ம தனியாக செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கலாம். இது ரொம்பவே ஹெல்த்தியான டிஷ்ஷு. ஒரு 1 மந்த்து கூட இதை வச்சு சாப்பிடலாம். நம்ம டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது மாதிரி ஜாம் குழந்தைங்க ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. டெய்லி நம்ம ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டால் கூட உடம்புக்கு ரொம்பவே நல்லது தான். ரொம்ப ஹெல்த்தியான நெல்லிக்காய். அப்புறம் ஒரு தம் ஃபிங்கர் சைஸில் ஒரு 2 துண்டு இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். நான் அந்த நெல்லிக்காயெலாம் நல்லா ஆறினப்புறம் இந்த இஞ்சியை மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு கொஞ்சம் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு இது கூட சேர்த்துக்கோங்க. நல்லா பைன் பேஸ்ட்டாக நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இது கூட இது ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. இப்போ நான் ஒரு வெல்லம் எடுத்திருக்கேன். இது அது மாதிரி சின்ன சின்னதாக எடுத்து இந்த மாதிரி தட்டி வச்சுட்டேன். ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு, சின்ன டம்ளரில் தான் எடுத்திருக்கேன். ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு அந்த வெல்லம் நல்லா கரையிற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணால் போதும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வெல்லத்தை அந்த வெல்ல தண்ணியை நம்ம வடிச்சிட்டு இந்த நெல்லிக்காய் கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வு இப்போலாம் ஆனில் இருக்கக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கட்டி இல்லாமல் நல்லா கிண்டி விடணும். நல்லா கட்டி எல்லாமே போன பிறகுதான் நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி சேரணும். அது நல்லா திக்காகி வரும்போது வெடிக்கும். அந்த மாதிரி நம்ம மேலே படாமல் இருக்கிறதுக்கு ஒரு மூடி போட்டு கூட நம்ம பண்ணிக்கலாம். ஆனால் அப்பப்போ நல்லா கிண்டி விடணும். பாருங்கள், இப்படி தான் டப்பு டப்புன்னு தெரிக்கும். மூடி போட்டு மூடிக்கோங்க. அப்பப்போ மட்டும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும் கீழே. இது நல்லா உருண்டு திரண்டு வரணும், பாத்திரத்தில் ஒட்டாத அளவுக்கு. அது வரைக்கும் நம்ம ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இது நல்லா ரெண்டுமே மிக்ஸ் ஆகி நமக்கு நல்லா ஒரு அல்வா பதத்துக்கு வர மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இது ஏலக்காய் சேர்க்காமல் பண்ணாலும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஒரு நல்ல லாஸ்ட் ஸ்டேஜில் நல்லா உருண்டு திரண்டு வரும்போது ஒரு 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் கூட நீடர்னால் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். பாருங்கள், பாத்திரத்தில் ஒட்டாத அளவுக்கு நல்லா உருண்டு திரண்டு வந்துருச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட பட்டர் ஷீட் இருந்துச்சுன்னா இந்த பட்டர் ஷீட்டில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு இதை அப்படியே போட்டுடலாம். உங்கள்கிட்ட பட்டர் ஷீட் இல்லை அந்த மாதிரினா ஒரு நல்ல அகலமான தட்டில் இந்த மாதிரி எண்ணெய் தடவிட்டு, நான் நெய் தான் தடவிருக்கேன். இதை ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரே அளவு திக்னஸ் எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி நல்லா பரப்பிக்கோங்க. ஒரு 6 to 8 hours இது நல்லா காயணும்.
அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன சேஃப் வேணுமோ அந்த மாதிரி வந்து நீங்கள் கட் பண்ணி கூட எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 6 to 8 ஹவர்ஸ்க்கு அப்புறம் வந்து நீங்கள் வந்து நல்லா என்ன சேஃப் வேணுமோ ஸ்கொயர் ஷேப்பில் அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கிட்டேன். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்பவே ஹெல்த்தியான டிஷ்ஷு இது. வந்து ஒரு நாளைக்கு ஒரு உருண்டை கூட சாப்பிட்டா போதும், 1 டீஸ்பூன் சாப்பிட்டா கூட போதும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.